Free vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. உதயநிதி ஸ்டாலின் குறித்த அறிவிப்பு வெளியிருந்தவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுதான் நடந்திருக்கிறது என்று இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு பலர் வந்தார்கள் அல்லவா? அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்வினை. இது உருவாக்கப்பட்ட ஒன்றுன்றீங்களா? இல்ல, முதலில் வரக்கூடிய ரியாக்ஷன் என்பது மிக கடுமையான எதிர்வினைகளாக அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ குறைச்சிட்டாங்கன்றீங்க, இதனுடைய எதிர்ப்பு வீரியத்தை குறைச்சிட்டாங்க, வீரியத்தை குறைத்திருக்கிறார்கள். அது ஏதோ இயல்பாக நடந்த ஒன்று போல. ராமதாஸை கேட்டீர்கள் அல்லவா? நானோ என் மகனோ குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் நின்று சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் பேசினீர்களே, என்ன ஆயிற்று என்று அவரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி நேற்றைய தினம் உதயநிதியிடம் எழுப்பப்பட்டதா? நீங்கள் வரமாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி வந்தீர்கள்? அமைச்சராக மாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி அமைச்சரானீர்கள் என்று அமைச்சரான அன்றைக்கு கேட்கப்பட்டதா? 6 மாசமா ஒரு 1.5 வருஷமாவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்று நான் கட்டமைக்கிறது. இதுல என்ன கட்டமைக்கிறது? கட்டமைத்ததுதான். சொத்து வரி எல்லாம் வந்த உடனே குறைச்சிருவாரு, மின்சார கட்டணத்தெல்லாம் உதயநிதி வந்துட்டார் குறைச்சிருவாரு. என்ன அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னுடைய விமர்சகர்களுக்கு செயல் மூலம் பதிலளிப்பேன். மக்கள் எதிர்பார்க்கிற செயல் இதுதான் திரு உதயநிதி அவர்களே, அதை செய்வீர்களா என்று நான் அன்போடும் பணியோடும் கேட்டேன். துரைமுருகன் அவர்களுக்கு 2வது இடம் தவிர்க்க முடியாமல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் நீண்ட காலமாக கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. அண்ணாவோடு கலைஞரோடெல்லாம் பழகினாரு. அவர் பாவம் இப்போ இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கனிம வளத்துறை அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்று தொடர்ந்து பத்திரிகைகளிலே வந்தது. நானும் அப்படி கேள்விப்பட்டேன். அதனால் அவர் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுவார் என்று நான் நம்புகிறேன். இல்ல, இதையெல்லாம் பல முறை அக்செப்ட் பண்ணியிருக்காரு சார். அடுத்து இன்பநிதி அமைச்சரவை கூட நான் தயார்ன்ற மாதிரி தான் அவர் அப்படிதான் இருக்கணும், வேற வழி. இன்னைக்கு நீங்க மந்திரி சபையில் முதலமைச்சர், அடுத்தது உதயநிதி, 3வது செந்தில் பாலாஜி. லிஸ்ட் படி 21ல இருக்காரு. அது இருக்கட்டும் சார். கட்சியில என்ன முக்கியத்துவம், ஆட்சியில் என்ன முக்கியத்துவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இதயத்தில் இடம் பிடித்தவர் யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வேலாம் கிடையாது. சோதனை வருத்தத்துல இருந்து வந்தார். 471 நாள் சிறைவாசம். இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சார் இப்ப விட்டு அறிக்கையை மட்டும் வச்சு நீங்க நினைக்காதீங்க. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆல் பவர்ஃபுல்லா வந்துட்டாரு. திரு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இதுக்கு மட்டும் வேகமா இதுதான் விடியல் ஆட்சி, இதுதான் குடும்பத்துக்கான விடியல் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்றாரு. தனக்கு போட்டியா உதயநிதி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவரு? ஃபியூச்சர்ல அப்படி கொண்டு போனா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறாரோ? மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கும்போது அண்ணாமலை நிச்சயம் கருத்து தெரிவிப்பார். ஏன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். நீண்ட நாட்களாகவே ஒரு பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி இப்போது கிடைக்க போகிறது, இப்போது அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அமைச்சரவை ஷஃபிள், அந்த மாற்றமும் நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே மதுவிலக்கு ஆயத்தீர்வை இபி மினிஸ்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட ஒரு கட்டுரையெல்லாம் நிறைய பார்த்த உங்களுடைய துக்ளக்ல இந்த அட்டை படம் ஏன் இப்படியெல்லாம் கிண்டல் கேலியா இது பண்ணியிருக்கீங்க? அதுவும் ஏதோ மது விற்பனையில் மட்டுமே இந்த அரசாங்கம் நடப்பது போல நீங்க ஒரு தோற்றம் அளிச்சிருக்கீங்களே. ஏற்கனவே அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க, குறிப்பா பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும்போதே சொல்லிட்டாரு, ஒன்றும் மது வருவாயில மட்டுமே இந்த அரசாங்கம் நடக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்கல்ல. வாராய் தோழா அப்படின்ற மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் அவருடைய இத்தனை கால ஒரு சோதனையிலிருந்து வெளிவந்தவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்குறாரு. அதை நீங்க ஒரு கிண்டலும் ஒரு நையாண்டியுமா சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்கறது? நாங்க துணை முதலமைச்சராக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு பத்திரிகையாளராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உயர்வு, மிக குறுகிய காலத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வு, விமர்சனங்களுக்கு இடமளித்து விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு ஹைப் கிரியேட் செய்யப்பட்டது. இது ஆளுங்கட்சி செய்த ராஜதந்திரமாக செய்த என்று அவர்கள் கருதக்கூடிய ஒரு முன்முயற்சி. அதாவது அவர் ஆகிவிடுவார், எப்போ ஆவார், போன வாரம் ஆவாரா, இந்த வாரம் ஆவாரா என்று அக்கறை உள்ள சக்திகள் மூலம், மீடியாவில் இருக்கக்கூடிய அக்கறை உள்ள சக்திகள் மூலம் செய்திகள் விதைக்கப்பட்டு வந்தன. அப்படி செய்ததன் மூலம் என்ன ஆதாயம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால், அவர் உதயநிதி ஸ்டாலின் குறித்த அறிவிப்பு வெளியிருந்தவுடன் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒன்றுதான் நடந்திருக்கிறது என்று இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு
பலர் வந்தார்கள் அல்லவா, ம். அதுதான் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்வினை. ஓ, இது உருவாக்கப்பட்ட ஒன்றுன்றீங்களா? இல்ல, இப்படி இருக்க வேண்டும். முதலில் வரக்கூடிய ம். ரியாக்ஷன் என்பது மிக கடுமையான எதிர்வினைகளாக அதிகமாக இருக்கக்கூடாது. ஓ, இப்போ குறைச்சிட்டாங்கன்றீங்க. இதனுடைய எதிர்ப்பு ஆமா, வீரியத்தை குறைச்சிட்டாங்க. வீரியத்தை குறைத்திருக்கிறார்கள். அது வந்து ஏதோ இயல்பாக நடந்த ஒன்று போல. இப்போது யாரும் சமூக வலைத்தளங்களிலே ஆக்டிவாக இயங்குகிறவர்கள் எப்படி இந்த மயக்கத்திற்கு ஆட்படாமல் என்ன கடந்த காலத்திலே பேசினார்கள், இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கு நேர் மாறாக என்று வலைத்தளங்களிலே பதிவிடுகிறார்கள். ஆனால் அறம் சார்ந்து இயங்க வேண்டிய ஊடகவியலாளர்கள் அறம் சார்ந்து இயங்கவில்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. இல்ல சார், ஒரு செய்தியை வரக்கூடிய நமக்கு தரவுகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், திரைப்பட நடிகை சங்கீதா அவர்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு நேர்காணல் அளித்தார். பழைய நேர்காணல். இரண்டாவது நேர்காணலுக்கு நான் வருகிறேன். திரைப்பட நடிகை சங்கீதாவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் நேர்காணல் அளித்தார். அவர் அரசியலில் ஈடுபடுவாரா, அமைச்சராவாரா, எதிர்கால வாரிசாக இருப்பாரா என்ற பொருளை உள்ளடக்கிய கேள்விக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கெல்லாம் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, கட்சியில பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் அல்லவா. அதை ரீகால் செய்து யாரிடமாவது கேள்வி எழுப்பினார்களா? இது ஒன்று. இரண்டாவது, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற உறுப்பினரானார். சட்டமன்ற உறுப்பினராகி சில மாதங்கள் கழித்து அவருடன் காரில் பயணித்தபடி ஒரு செய்தியாளர் ஒரு நேர்காணல் எடுக்கிறார். சரி, அந்த நேர்காணலில் நீங்கள் எப்போது அமைச்சராவீர்கள் என்று கேட்கிறார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதற்கெல்லாம் கட்சியிலே பல சீனியர்கள் இருக்கிறார்கள் சொன்னார் உதயநிதி. ஆமா, சொல்லியிருக்காரு. பிறகு எப்படி அமைச்சரானீர்கள் என்று யாராவது அவரிடம் கேட்டார்களா? இது இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரிடம் கேள்வி எழுப்பினீர்களா? இருங்க சார், முரண்பாடு இல்லையா? நான் கேட்கிறேன், இருங்க, ஏன் என்னை கம்ப்ளீட் செய்ய விடுங்க. உதயநிதி ஸ்டாலின் முதலில் நான் அரசியலுக்கே வரமாட்டேன் என்றார். பிறகு 2021 எம்எல்ஏ ஆனவர்கள் மந்திரி ஆவதற்கு நிறைய பேர் கட்சியில் தகுதி இருக்கிறார்கள் என்றார். இதை அப்படியே நிறுத்துங்கள். திரு மு.க. ஸ்டாலினிடம் ஒரு நேர்காணல் நடத்தப்பட்டது. அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது நேர்காணல் நடத்தப்பட்டது. என் குடும்பத்திலிருந்து என் மகனோ மருமகனோ யாரும் அரசியல், மருமகனையும் சேர்த்து சொன்னார், யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அவரும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு யார் வேண்டாதவர்களோ அவர்களை என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேட்பீர்கள், விமர்சனம் செய்வீர்கள். ஊடகவியலாளர்களில் பலர் குதிரைக்கு இது கட்டியது போல இருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸை பார்த்து கேட்டீர்களே, ஏன் மு.க. ஸ்டாலினிடம் இந்த கேள்வியை முன்வைக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். ராமதாஸை கேட்டீர்கள் அல்லவா? நானோ என் மகனோ குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் நின்று சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் பேசினீர்களே, என்ன ஆயிற்று என்று அவரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி நேற்றைய தினம் உதயநிதியிடம் எழுப்பப்பட்டதா? நீங்கள் வரமாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி வந்தீர்கள்? அமைச்சராக மாட்டேன் என்று சொன்னீர்களே, எப்படி அமைச்சரானீர்கள் என்று அமைச்சரான அன்றைக்கு கேட்கப்பட்டதா? 6 மாசமா, ஒரு 1.5 வருஷமாவே நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்று நான் கட்டமைக்கிறது. இதுல என்ன கட்டமைக்கிறது? கட்டமைத்ததுதான் சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கிற ஒரு அமைச்சர் உதயநிதியினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய முக்கிய நிர்வாகியை போல அவர் பேசட்டும், பாராட்டட்டும், எல்லாம் வேண்டாலும் செய்யட்டும். ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அங்கமாக இருப்பவர், அவருடைய வளர்ச்சிக்கு உதயநிதி உதவுகிறார், அதனால் அவர் பேசட்டும். சரி. ஆனால் ஊடகவியலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடமும் அதே போல பிற தலைவர்களிடமும் குறிப்பாக திரு அண்ணாமலையிடமும் சீறுகிறீர்கள் அல்லவா? இங்கே ஏன் பம்முகிறீர்கள்? சார், அதுதான் கேள்வி. இல்ல உதயநிதியை பற்றியான கேள்வியும் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள்கிட்டையும் கேட்டு இல்ல இதை செய்தி அவங்களுடைய கருத்து. நீங்க சீமான் உதயநிதியினுடைய பதவியேற்பை பற்றி எடப்பாடி கிட்ட கேள்வி வச்சிருக்கோம் சார். நான் இல்லை, அண்ணாமலை நேற்றுக்கு படிச்சிருந்த புக்கை மூடி வச்சுட்டு அவரும் ட்வீட் போட்டிருக்காரு, அதையும் நம்ம செய்தியாக்கி இருக்கோம் சார். சீமான், திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் கருத்து தெரிவிக்கவில்லை என்றோ அவர்கள் தெரிவித்த கருத்தை மீடியா இருட்டடிப்பு செய்தது என்பது அல்ல என்னுடைய வாதம். சரி, என்னுடைய வாதத்தை மிக சாமர்த்தியமாக நீங்கள் திசை திருப்புகிறீர்கள். குறிப்பாக இவ்வாறு முன்பு கூறியவர்களை நோக்கி ஏன் அந்த கேள்வியை எழுப்பவில்லை என்று நான் கேட்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடமோ திரு உதயநிதி அவர்களிடமோ இப்படி முன்பு கூறினீர்களே, இப்போது இப்படி செய்திருக்கிறீர்களே, இது முரண் இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டதா? கேள்வி கேட்கல, ஆனால் அப்படி நடக்கவே கூடாத ஒன்று நடந்து விட்டதா? அதே போல அவர் நடக்கவே கூடாத ஒன்று அல்ல சார், அவர் துணை அது அந்த கட்சியினுடைய உரிமை சார். அதுதான் நடந்திருக்கு, அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால்
நேர் எதிரான ஒரு நிலையை அந்த கட்சி மேற்கொண்டது என்பதை அறம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் அந்த அறத்துடன் சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும். சரி, நீங்க என்பதுதான் பதிவு என்னுடைய பண்ணிட்டீங்க. பார்வை. அதனால அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ரைட், என்ன அதை தான் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுதான் சரி. அந்த பாட்டு எதற்காக அதை போடப்பட்டது என்றால், முன்பு அது உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரையோடு இணைத்து செய்திகளோடு இணைத்து அது பார்க்கப்பட வேண்டும். சரி, இதே இதே முதலமைச்சர் தான் முன்பு அவரை குறித்து பல விமர்சனங்கள் செய்தார். இப்போது தியாகி என்று போட்டுள்ளார். சார், சாராய இந்த தியாகி அதான் சாராய பிசினஸ் வளரும், நம் சாதனை பட்டியல் தொடரும் தொடரும் என்றால் என்ன காரணம் என்றால், மதுவால தான் அந்த அரசாங்கமே நடந்துக்குதா? அல்ல, அரசாங்கத்தை வருமானம் அவர் அந்த வளர்ச்சியை காட்டி இருக்கிறார் என்பது அதன் பொருள். அவர் அந்த இலாகாவின் அமைச்சராக இருந்த போது முன்பு இருந்த அந்த பணி தொடரும், அவர் காட்டிய அந்த வளர்ச்சி தொடரும் என்று மகிழ்ந்து வரவேற்கிறார். அது நையாண்டி சார். இன்னொன்று சொல்லுகிறேன், இது மாதிரி பல நையாண்டிகளை பிரதம அமைச்சரை குறித்தே கார்ட்டூன் போட்டிருக்கிறோம். வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது திரு சோ அவர்கள் பிரதம அமைச்சர் குறித்தே கார்ட்டூன் போட்டிருக்கிறார். ஆகவே கார்ட்டூன் என்பது நீங்கள் அதை கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும், ஒரு விமர்சனமாக பார்க்க வேண்டும். சரி, அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம், கூர்மையான விமர்சனம். ரைட் ரைட். கார்ட்டூன் என்பது a form of ஷார்ப் ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம். ரைட், அதை நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. உங்கள் கேள்வியின் இரண்டாவது பகுதி, நான் உதயநிதிக்கே வரேன். உதயநிதி நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக உருவாக்க, எதுவுமே யதார்த்தமாக நடந்தது போல. யதார்த்தமா சார், இது தள்ளி தள்ளி போன ஒரு நிகழ்வு தானே சார் இது? சார், அதனுடைய நோக்கம் என்ன? அடிக்கடி இந்த வதந்திகளை விதைத்ததன் நோக்கம் என்ன என்றால், அது நடைபெறுகிற போது எதிர்பார்த்தது தானே நடந்ததுன்ற மாதிரி. யார் எதிர்பார்த்தது? திமுக எதிர்பார்த்தது, மக்கள் எதிர்பார்த்தது. ஆக்ஷன் தானே. இல்ல, மக்கள் எதிர்பார்த்தாங்களா? இது ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாங்க. நடந்த ஆக்ஷன் இருங்க, மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தாங்களா? இப்ப அவருக்கு வந்து சொத்து வரி எல்லாம் வந்த உடனே குறைச்சிருவாரு, மின்சார கட்டணத்தெல்லாம் உதயநிதி வந்துட்டாரு குறைச்சிருவாரு. என்ன அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னுடைய விமர்சகர்களுக்கு செயல் மூலம் பதிலளிப்பேன். மக்கள் தான் சொல்றாரு. ஆமா, மக்கள் எதிர்பார்க்கிற செயல் இதுதான் திரு உதயநிதி அவர்களே, அதை செய்வீர்களா என்று நான் அன்போடும் பணிவோடும் கேட்கிறேன். மக்கள் எதிர்பார்க்கிற செயல் அல்லது செய்தி என்னவென்று சொன்னால், அண்மையிலே மாநகராட்சியால் ஏற்றப்பட்ட சொத்து வரி தலையில் இடி மாதிரி இறங்கியது அல்லவா, அதை குறையுங்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். செயல் வீரரான நீங்கள் அதை குறைப்பீர்களா? மின்சார கட்டணம் 2 முறை ஏற்றப்பட்டிருக்கிறது, அதை குறைப்பீர்களா என்பதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பு. செயல் மூலம் அவர் பதிலளித்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நானும் மகிழ்ச்சி அடைந்து இது உதயநிதியால் ஏற்பட்ட திருப்பம் என்று நானும் வரவேற்பேன். மக்களிடையே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி? இந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த மாவட்டங்களுடைய முக்கியஸ்தர்களுடைய குடும்பத்தினர் தான் தலை தூக்கி இருக்கிறார்கள். ஆகவே இது மக்களிடம் எந்த விதமான பெரிய அதிர்ச்சியோ ஆச்சரியத்தையோ ஏற்படுத்தவில்லை. ஒட்டுமொத்த திமுகவும் பல மாவட்டங்களில், அநேகமாக ஒரு 10-12 மாவட்டங்களில் முக்கிய தலைவர்களின் வாரிசுகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிற காரணத்தால் இது மக்களிடையே எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் திரு செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட உடனடி பதவி, கோர்ட்டிலிருந்து வந்த உடனே பதவி, இது கொடுக்கப்பட்டது என்பது மக்களிடம் நிச்சயமாக அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களே அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் காரணமாக அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். சரி, அது சில சீனியர்களுக்கு இருக்கிறது என்று நான் நேற்றைக்கே கேள்விப்பட்டேன். அவர் புகழ்ந்ததையெல்லாம் சீனியர்கள் ரசிக்கவில்லை. முதலமைச்சர் புகழ்ந்ததை ரசிக்கவில்லை. ஆகவே இது மக்களிடம் இரண்டாவது பார்ட். எல்லாரும் செந்தில் பாலாஜியை போயிட்டு வந்ததும் போய் பார்த்தா அதற்கு என்ன காரணம் சார்? என்ன காரணம்? அதே போல சிஎம் பதவியேற்பு விழாவின் போது எல்லாருமே வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க. அதெல்லாம் எல்லாருமே தான் எந்திரிச்சு போயிடுவாங்க. எதிர்ப்பு குரூப் போட்டோல தெரியலையே, குரூப் போட்டோல உட்காராம எந்திரிச்சு போயிடுவாங்களா? நீங்க நான் என்ன சொல்றேன், புகைச்சல் இல்ல, ஆனா புகைச்சல் இருப்பதாக நம்ம வந்து இதை கொண்டு வரோமே. திமுகவில் அப்படி ஒரு புகைச்சல்கள் வெளியே தெரியலையே. யாராவது 2-3 பேர் அதிருப்தி தெரிவிக்கலாம்ல. ஊடகவியலாளர்கள் பலரது காதுகளுக்கு இந்த மாதிரி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வாரம் 2 முறை வெளியாகிற 1-2 பத்திரிகைகள்ல நேற்றைக்கும் அதற்கு முன்பும் இது குறித்த செய்திகள் வந்திருக்கின்றன. செய்திகளோ வதந்திகளோ வந்திருக்கின்றன. நான் சில திராவிட முன்னேற்ற கழக புள்ளிகளிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது நல்லதல்ல என்கிற கருத்து கட்சிக்குள் இருப்பதாக, சிலரிடம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். மக்கள் சிலரோடு நான் உரையாடுகிற போது தெரிந்தவர்கள், நண்பர்கள் பிறரிடம் என்ன கேட்டு என்ன ஃபீட்பேக் என்று அவர்களிடம் விசாரித்த போது, நீங்கள் பேசியவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்ட வகையில், இந்த மாதிரி இப்போதான் ஜாமீனில் வந்திருக்காரு, வந்தவுடனே இப்படி கொடுக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்க்கும்,
அதை பற்றிலாம் இந்த கவர்மெண்ட் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இதெல்லாம் படித்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து. இல்ல கெஜ்ரிவாலுக்கு அந்த மாதிரி கொடுத்த மாதிரி எதுவுமே வந்து அந்த சட்ட நிபந்தனைகள்ல இவருக்கு இந்த மாதிரி அமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லல. 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 ஆனால் அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்த்திருக்கிறது என்பதை நேற்றைய தினம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, கோர்ட் இதை இயல்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை சுப்ரீம் கோர்ட் ரசிக்கவில்லை என்பதைத்தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய அப்சர்வேஷன் உணர்த்துவதாக நான் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று நான் அதை பார்க்கிறேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுடைய அப்சர்வேஷனை ஒரு விமர்சகராக ஒரு பார்வையாளராக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், சுப்ரீம் கோர்ட் இந்த நியமனத்தை ரசிக்கவில்லை என்று நான் பார்க்கிறேன். இந்த வழக்கில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இதை கொண்டு போய் ஒரு ஒர்க்கே இல்லாத நீதிபதியிட்ட கொடுங்க, விரைவாக முடிக்கணும். ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் டேக் இட் டு தி நோட்டீஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அவர் கவனத்துக்கு கொண்டு போங்க. என்ன பண்ண போறீங்கன்றத அடுத்த ஹியரிங்க்கு எங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் சீரியஸ் அப்சர்வேஷன். ரைட் சார். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரே ஆயிருக்காங்களே சார். அதான் சார், முதலமைச்சரே ஆயிருக்காங்க. இருக்கு, அவர் மாநில முதல்வர் ஆயிருக்காங்க. அக்யூட்டல் ஆன பிறகு ஆனார்கள். அக்யூட்டலுக்கு முன்னாடி குன்ஹா தண்டனை கொடுத்த உடனே ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்க சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, அப்புறம் அக்யூட்டல் ஆகி குமாரசாமி வந்து அக்யூட்டல் பண்ண பிறகு இங்க வந்து சார்ஜ் எடுத்துட்டாங்க. நீங்க அதை திசை திருப்பாதீர்கள், இவர் இன்னும் அக்யூட்டல் ஆகல, ஹி இஸ் ஆன் கண்டிஷன் பெயில். பட் அடுத்தது கெஜ்ரிவாலுக்கு போட்ட நிபந்தனை இவருக்கு விதிக்காத காரணத்தால் ஒரு கிரே ஏரியா. நான் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய துக்ளக்ல கூட மூத்த வழக்கறிஞர் கே விஜயன் அவர்களுடைய நேர்காணல் வந்திருக்கு. ஆமா, அவர் ஒரு சொன்ன இங்கிலீஷ் வேர்டு என்னன்னா, இட் இஸ் அ கிரே ஏரியா. இந்த மாதிரி ஒரு பிணையில் வந்திருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் அவரை மந்திரியாக்குவது சரிதானா என்பது நேரடியாக அந்த விஷயம் குறித்து சுப்ரீம் கோர்ட் 1-2 வழக்குகளில் மேலோட்டமான அப்சர்வேஷன்ஸ் இருந்திருக்கு. நேரடியாக there is no such an order. It should not be, he should not be made, he or she should not be made as a minister என்று ஒரு ஆர்டர் வரவில்லை. அப்படி ஒரு பெட்டிஷனோடு யாராவது போய் உச்சநீதிமன்றத்திடம் கதவை தட்டினால், ஒரு பெட்டிஷனோட கிளியர் கட் ஆர்டர் பிளியை வைத்து இவர் அமைச்சரானது சரியா என்கிற பிளியை வைத்து ஒரு பெட்டிஷன் போனால் அதை சுப்ரீம் கோர்ட் எப்படி அணுகப் போகிறது என்பதை பொறுத்து தான் இம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று திரு கே எம் விஜயன் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ரெப்யூட்டட் சீனியர் லாயர், அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே எனக்கு தெரிந்து அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அவசரப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். செந்தில் பாலாஜி பதவிக்கு, அமைச்சருக்கு ஏதாவது சிக்கல் வருமா என்ன? இப்போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர்கள் நேற்றைய தினமே இதை உச்சநீதிமன்றத்திலே கருத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். சரி, அண்டு ஒரு தனி பெட்டிஷன் போட சொல்லி, வேற ஒரு இதை கிட்டத்தட்ட இதே கருத்தின் மீது தனி பெட்டிஷன் போட சொல்லி வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது ஹானரபிள் ஜட்ஜு சொன்னதாக இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி தெரிவித்திருக்கிறது. எனக்கு தமிழக அரசாங்கம், முதலமைச்சர் கால அவகாசம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். இது உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகியிருக்கிறார். இது ஒரு பிரச்சாரத்திற்கு பயன்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அவருக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக ஒரு பிரச்சாரத்தை பிஜேபிக்கு எதிராக இதுவும் ஒரு விஷயமாக சேர்த்து கொள்ளலாம் என்று கருதுகிறது. வேறு 1-2 விஷயங்களில் உங்களுடைய திசை திருப்பல்கள் ஈடுபடலாம். மத்திய அரசு அநீதி இழைக்கிறது, நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் நியாயமில்லை என்று திரும்ப திரும்ப மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரவுகளுடன் மறுப்பு தெரிவித்த பிறகும் நீங்கள் அதை ஒரு பிரச்சாரத்தை ஒரு இயக்கமாகவே கொண்டு சென்று சிஎம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தது நிதி கொடுக்கலன்ற பிரச்சனை தான், நிதி பிரச்சனை இருக்கிறது, இதற்கெல்லாம் நிதி ஒவ்வொரு தான் போனது சார். ஒவ்வொரு நாம் சப்ஜெக்ட் வைஸ் போக வேண்டும். இல்ல சப்ஜெக்ட் வைஸ் தான். இல்ல நீங்க சொல்றது நிர்மலா மெட்ரோ ரயில் திட்டத்தில் எதனால் தாமதம் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க விளக்கம். எய்ம்ஸ்ல எங்க நிக்குது, பேப்பர் எங்க நிக்குது, கல்விக்கு எதனால சிக்கல் நீடிக்குது, யார் மீது தவறு இருக்கிறது, ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. ஜிஎஸ்டில சொல்லிட்டு தானே இப்ப சொல்ல முடியல. ஏன்னா கடைசியா கொடுக்க வேண்டிய ஷேர் முதல் கொண்டு கொடுத்தாச்சுன்னு அவங்க சொன்னதுனால. சரி சார், ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். நான் அதற்கு இரையாக தயாராக இல்லை. நான் பொறுப்பு வாய்ந்த மத்திய நிதியமைச்சர் கூறுவதை ஏற்கிறேன். நீங்கள் பொறுப்பு வாய்ந்த மாநில அரசு கூறுவதை நீங்கள் ஏற்கல. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் எதற்காகன்னு கூட ஒரு சில தகவல்கள் போயிருக்கும். அதற்கு மத்திய அரசின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டது. இவர் என்ன பெட்டிஷனோட போயிருக்கிறதோ அவர் போறதுக்கு முன்னாடியே இப்ப பிரதமர் அமைச்சர் நான் என்ன சொல்றேன், வெள்ள நிவாரணத்துக்கு நிதி தர வேண்டும் கேட்கறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் கேட்கறதுல முக்காவாசியம் அரைவாசியம் எந்த ஆட்சியிலையும் கொடுத்தது இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்துருக்காங்களா? வெள்ளத்துக்கு 4000 ரூபாய் கடி கேட்கிறாருன்னு வைங்க, 2000 கோடி தூக்கி கொடுத்துருவாங்களா? 350 கோடி கொடுக்குறோம், 150 கோடி கொடுக்குறோம், இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க செலவெல்லாம் பண்ணிட்டு கணக்கு கொடுங்க, அதுல எது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறதோ அதை கொடுக்குறேன். நாங்கள்
மெட்ராஸில் இருக்கிற கால்வாயெல்லாம் மூடிட்டோன்னு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். ம். வடிகால் பணியில் என்ன பண்ணியிருக்கோன்னு. 90% பணி நிறைவடைந்தது, 75% பணி நிறைவடைந்தது, 45-50% நிறைவடைந்தது. 3த்துக்கு நான் பேப்பர் கட்டிங் காமிக்க முடியும். 3 விதமான ஸ்டேட்மெண்ட். அந்த 3த்துல எது உண்மை? இப்போ முதலமைச்சர் நேற்றைய தினம் கூட்டம் நடத்தியிருக்காரு. நீங்கள் போர்க்கால அடிப்படையில் பணிகள் செஞ்சு அடுத்த மழையில் எங்கேயும் தண்ணி தேங்கக்கூடாது. நாம் பார்க்க தான் போகிறோம். சிட்டி எந்த நிலைமைக்கு, ஒரு பெரிய மழை வந்ததுன்னா சிட்டி எந்த நிலைமைக்கு ஆளாக போகுதுன்னு பார்க்க தான் போகிறோம். அப்போ 4000 கோடி செலவு பண்ணாங்களா, 5000 கோடி செலவு பண்ணாங்களான்னு நமக்கு தெரிய போகுது. இதெல்லாம் எவ்வளோ செலவாச்சுன்னு. ஆகவே தமிழக அரசு கூறுகிற அத்தனையும் அப்படியே முழு உண்மையை கூறுகிறது என்று ஏற்க நான் தயாராக இல்லை. இல்ல சார், மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கான நிதியை ஒதுக்கினால் வேலை நடக்கும். அங்கங்க மெட்ரோவுக்கான குழிகள் சிட்டி ஃபுல்லா தோண்டப்பட்டு தான் சில விபத்துகளும் ஏற்படுகிறது. அதெல்லாம் வந்து இதை தடுக்கணும்னா நிச்சயமாக இமிடியேட்டா மத்திய அரசு நிதி ஒதுக்கலாம்ல சார்? சார் இந்த பணிகள் இதை யார் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் கேட்டுக்கணும். நேற்றுக்கு தான் ஏதோ கேட்டிருக்காரு அவர் பிரதமர் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆமா. ஆனால் வேறு சில குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நிதியமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார் என்றுதான் என்னுடைய பார்வை. ம். ஆகவே மத்திய அரசுக்கு எதிராக நாம் வந்து வேற எங்கேயோ தொடங்கி இங்கே வந்துட்டோம். ம். மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு நீங்கள் வேறு சில பிரச்சனைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரி. அப்படி அரசியல் செய்வதற்கு செந்தில் பாலாஜியின் பிரச்சனை உங்களுக்கு பயன்படாது என்பதுதான் ம். யதார்த்த நிலை. உதயநிதி முன்னிருக்கும் சவால்கள் என்னென்ன சார்? ஒரு துணை முதல்வர் ஆயிட்டாரு, அடுத்த பொசிஷன் இப்போ 3வது இடம் வேற அமைச்சரவைகள்ல அவர் வந்து துரைமுருகனுக்கு அடுத்த இடம், 2வது இடம் துரைமுருகன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க? அவருக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னவா இருக்க போகுது? திரு துரைமுருகன் அவர்களுக்கு 2வது இடம் வந்து தவிர்க்க முடியாமல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் நீண்ட காலமாக கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. அண்ணாவோடு கலைஞரோடெல்லாம் பழகினாரு. ம். அவர் பாவம் இப்போ இந்த அமைச்சரவை மாற்றத்தில் கனிம வளத்துறை அவரிடமிருந்து பறிக்கப்படும் என்று தொடர்ந்து பத்திரிகைகளிலே வந்தது. நானும் அப்படி கேள்விப்பட்டேன். அதனால் அவர் இப்போது நிம்மதி பெருமூச்சு விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு நகர்த்தாமல் இருந்ததிலும் அவர் ஆறுதல் அடைந்திருப்பார். இல்ல அவரே மன வருத்தத்துல தான் இருப்பாருன்றீங்களா? எப்படி அது? இல்லை அவர் கனிம வளத்தில் இப்போ கை வச்சுருந்தா மன வருத்தத்துக்கு இல்லை, அதிர்ச்சி அதுக்கே ஆளாயிருப்பார். இல்ல இதையெல்லாம் பலமுறை அக்செப்ட் பண்ணியிருக்காரு சார். அடுத்து இன்ப நிதி அமைச்சரவை கூட நான் தயார்ன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்லைன்னா வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்க வேண்டியது. அது எப்படி ஒரு சீனியர் தலைவர், அதுவும் நான் அண்ணனின் ஆலோசனை கேட்டு தான் எல்லாம் பண்றேன்றாரு. சீஃப் மினிஸ்டரே அதை சொல்றாரு. நீங்கள் நம்புறீங்க, நான் நம்பலை சார். அண்ணனின் ஆலோசனை கேட்டு தான் சிஎம் சொல்கிறாருன்னு நீங்கள் அவர் வருகிற இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் நம்புறீங்க, நான் நம்பலை. அண்ணன் முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு தெரிவிக்கப்படுகிறது அண்ணனிடம் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் பல விஷயங்கள்ல. சரி, உதயநிதிக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன் எல்லாம் அடிக்கடி வந்து ப்ரமோஷன் கொடுக்கறது எல்லாம் ஒரு சட்டன் குரூப்பே வந்து அங்க வந்து மன வருத்தத்துல தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை. துரைமுருகனுக்கு மன வருத்தமா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அவரிடமிருந்து இலாகா போகாமல் இருந்தவரை அவருக்கு மகிழ்ச்சி. ஓகே. உதயநிதிக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல யாருடைய துறையில கை வைப்பார்கள் என்று ஒரு பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது ஊடகத்துல. ஊடகம் அந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருந்தது. உள்ளாட்சித்துறையை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை மூலம் புகழ் பெற்றது போல உதயநிதியும் உள்ளாட்சித்துறை மூலம் புகழ் பெற வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது. சரி, அக்கறை உள்ள சில பேருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே ஊரக உள்ளாட்சி தரப்படுமா, நகர்ப்புற உள்ளாட்சியா, ஐபியிடம் கை வைப்பார்களா, நேருவிடம் கை வைப்பார்களா என்று இருந்தது. அது இல்லை என்று ஆகிவிட்டது. அப்போ வேறு ஏதாவது முக்கியத்துறை இருக்குமா? வேறு ஏதாவது முக்கியத்துறைனா கூடுதலாக இருக்கிறது நிதித்துறை அமைச்சர் தென்னரசுகிட்ட மின்சாரத்துறை. அது செந்தில் பாலாஜிக்குன்னு ரிசர்வ் பண்ணப்பட்டு விட்டது. எப்போ அவர் என்னைக்கு ஜெயிலுக்கு போனாரோ அன்னைக்கே. அவர் என்னைக்கு வெளியே வந்தாலும் அதுதான்னு அப்பயே ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு இப்போ உதயநிதிக்கு அடுத்தது யார் முக்கியத்துவம்னா அவர் தான். அந்த கதையை நீங்க தெரிஞ்சுங்க. துரைமுருகனும் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க மந்திரி சபையில் முதல்ல முதலமைச்சர், அடுத்தது உதயநிதி, 3வது செந்தில் பாலாஜி. லிஸ்ட் படி 21ல இருக்காரு. அது இருக்கட்டும் சார், கட்சியில என்ன முக்கியத்துவம், ஆட்சியில் என்ன முக்கியத்துவம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முதலமைச்சர் இதயத்தில் இடம் பிடித்தவர் யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வேலைலாம் கிடையாது. சோதனை வருத்தத்துல இருந்து வந்தார். 471 நாள் சிறைவாசம். இதெல்லாம் நீங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து சார் இப்ப விட்டு அறிக்கையை மட்டும் வச்சு நீங்க நினைக்காதீங்க. அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆல் பவர்ஃபுல்லா வந்துட்டார். ஹி வாஸ் அட் தி சென்டர் ஸ்டேஜில் வந்துட்டார். நேரு வேலுலாம் சும்மா பொன்முடி கூட தான் செந்தில் பாலாஜியோட முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். என்ன காரில் ஏறி போகலாம், அவ்வளோதான். சிஎம் வீட்டுக்கு காலையில் போயிட்டாங்கன்னா காரில் ஏறிடுவாங்க. அன்னைக்கு யார் போகிறாங்களோ அவங்க காரில் ஏறிடுவாங்க. அப்படி அவங்க வரலனாலே கார் போயிடும். கார் வரலன்னா கார் போவோம், அது வேறு விஷயம். காரில் ஏறினா முக்கியத்துவம்னு சில பேர். இப்போ உங்களுக்கு எம்ஜிஆர் கார்லாம் அப்படி இல்லை. எம்ஜிஆர் திடீர்னு விருப்பம் உள்ளவங்கள ஏற்றிக்குவார். சீனியர்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி எப்பவும் இருப்பார்.
வெளியூர்ல ம். முத்துசாமி இருப்பாரு. ம். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றோம். திருநாவுக்கரசு சில நேரங்கள்ல இருப்பாரு. மற்றபடி சில நேரங்கள்ல முன்னவர் தோட்டத்துல இருந்து கிளம்பும்போது ஜேபிஆர் ஏத்திருவாரு. ம். ஜேபிஆர் முக்கியத்துவம், ஜேபிஆர் தான் இப்போ தலைவர்கிட்ட. ஆனா என்ன நடக்கும்னா, கார் உள்ள 2 திட்டிட்டு வழியில இறக்கி விட்டுருவாராம் எம்ஜிஆர். ம். இப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம். அதனால ஜேபிஆர் முக்கியத்துவம் குறைந்தவர்னு நான் சொல்ல வரல. சரி. எம்ஜிஆர் கார் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ம். ஏத்துனவங்கள பாராட்டுறதுக்கும் ஏத்தலாம். நான் பாராட்டுறதுக்குன்னா இல்ல, அவர் மேல ரொம்ப சாஃப்ட் கார்னர்ல இருக்காருன்றதுக்கும் ஏத்தலாம். சரி. ஏதோ கம்ப்ளைண்ட் கேள்விப்பட்டு டோஸ் விடுறதுக்கும் ஏத்தலாம். சரி. இவங்க அப்படி இல்ல. ஏதோ நம்ம தலைவர் காரில் ஏறி உட்காந்துட்டோம்னா தலைவரோட இவங்க தான் நெருக்கம்னு நினைக்கிற மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் நடக்கும்ல, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, என்ன அதுதான் நான் பண்ணலாம்? சொல்றேன். அதெல்லாம் நடக்கும். ஆ. அதெல்லாம் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்ல வந்த கருத்துல இருந்து நழுவிட்டோம். ஆ, ஆ. ஆக பொன்முடி கார்ல ஏறலாம். ஆ. வேலு கார்ல ஏறுவார் பெரும்பாலான நேரம். சரி, சரி. செந்தில் பாலாஜி ஓரிரு நேரங்கள்ல தான் ஏறலாம். இல்ல அவரு ஏறதே ஆனா, இல்ல எனக்கு இருங்க தெரிஞ்சு. இருங்க. ஆ. ஆனா யாரா முக்கியத்துவம் முதலமைச்சரிடம்னா, நான் கேள்விப்பட்டது முக்கியமான நண்பர்களிடம். ம். நான் சொல்றது சிறைக்கு போறதுக்கு முன்னாடி ம். செந்தில் பாலாஜி தான் முக்கியத்துவம். ஆஹா. என்ன, இப்போ மீண்டும் அந்த இடத்தை ம். மிக குறுகிய காலத்தில் அவர் அடைவார். ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? இம்பார்ட்டன்ஸ்னா அவருடைய திறமையை முதலமைச்சர் வந்து மதிக்கிறார். அதாவது அவருடைய திறமையை போற்றுகிறார். அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ளவர் தான் அவர். ம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் வெவ்வேறு காரணங்கள்னால கடந்த காலத்தில் அப்படி நடந்து கொள்ளாத காரணங்கள்னால கூட இருக்கலாம். ம், ம். ஆகவே அது ஒரு பக்கம். நீங்க அதான் திரு சவால்கள், உதயநிதி உதயநிதி சவால்கள் உதயநிதியிடம் இருக்கா வருகிறேன். என்ன? திரு உதயநிதி வந்து அதிகமான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. சரி. துணை முதலமைச்சர் பதவி தரப்பட்டதன் மூலம் ம். திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நல வந்து முன்பு போல ஒத்துழைக்கிறதா, அவர் வேகமாக இருக்க முடிகிறதா என்கிற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. சரி. ஆனால் நான் பார்க்கிற வரை அவருடைய நடையிலே தளர்ச்சி தெரியலாமே தவிர அவர் பிரைட்டாக இருக்கிறார், தெளிவாக பேசுகிறார். அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சுமையை பகிர்ந்து கொள்வது சரி. என்பது நடைபெறலாம். ம். பல விஷயங்களில் அவரிடம் போய் பேசுங்கள் என்று ஏற்கனவே அவர் கூற தொடங்கிவிட்டார் என்பது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து எனக்கு கிடைக்கிற தகவல். ம். துணை முதலமைச்சர் ஆகுவதற்கு முன்பாகவே சரி. அப்பாயின்மெண்ட் கேட்கிற எல்லோரையும் முதலமைச்சர் சந்திப்பதில்லை என்றும், ம். சில விஷயங்களை அவரிடம் பேசுமாறு, நான் சொல்வது ஆட்சி மற்றும் கட்சி ரெண்டுத்திலையும் அவரிடம் விவாதிக்குமாறு அவர் ஒதுக்கி கொண்டுதான் இருந்தார். ம். இன்னும் நான் ஒரு ஒப்பீட்டோட சொல்றேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனையில் முதலமைச்சராக இருந்தபோது முதுகுத்தண்டு பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்டு பிறகு வீடு திரும்புகிறார். அன்றைய தினம் அவரை மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் சந்தித்தார். அவரோடு நானும் சென்றிருந்தேன். அப்போது கலைஞரிடம் அவர் கூறியதாக பிறகு எங்களிடமும் தெரிவித்தது, அது பதிவும் ஆகியிருக்கிறது என்று கருதுகிறேன். நான் என்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பணிச்சுமையை குறைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் முன்பு முரசொலி மாறனிடமும் கூறினேன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு. ஆனால் அவர் தொடர்ந்து பணிச்சுமை ஏற்றிக்கொண்டே இருந்தார். அது அவரை பெரிய அளவில் பாதித்தது. ஆகவே ஆமாம் எனக்கு தெரியும் என்று கலைஞர் சொன்னார். மாறன்ட்டு சொன்னது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னபோது, ஆமாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோ இப்போ தொழில்துறை டிமாண்டு ஸ்டாலினை பதில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கலைஞர் கூறினார். யாரிடம்? திரு சோ அவர்களிடம். அவர் மிக நெருக்கமாக நம்பத்தகுந்தவராக மனம் விட்டு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் கலைஞர். அந்த வகையில் இதை சொன்னார். அது ஒன்றும் ரகசியம் அல்ல என்பதால் நான் அதை பதிவு செய்திருந்தேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், அதுபோல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சில விவகாரங்களை அவரிடம் பொறுப்புகளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஒப்படைக்கிறார். இப்போது துணை முதல்வர் என்கிற அதிகாரபூர்வமான ஒரு முத்திரை, அது வந்து ஒரு அரசியல் சட்ட ரீதியான பதவி அல்ல என்றாலும் கூட முதலமைச்சருக்கு அடுத்த நிலை என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய பணிச்சுமையை குறைப்பார் என்பதும் அதனுடைய பொருளாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நிர்வாக ரீதியாக, ஆகவே பிற துறைகள் சம்பந்தப்பட்ட பட்ஜெட் நேரத்திலேயோ அல்லது முக்கிய துறைகள் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையோ பொதுவெளியில் கவனத்தை ஈர்த்திருப்பது குறித்தோ, ஒரு பொது விநியோக முறை குறித்தோ, ஒரு மின்சார நிலை ஒரு நெருக்கடி வந்தால் அது குறித்தோ அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவரே இருக்கிறது. அவரும் இனிமேல் இம்மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு பதில் கூற கடமைப்பட்டவர். துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருப்பதன் மூலம் உயர் முக்கிய பொறுப்புகளின் துறையைச் சேர்ந்தவர்கள், முக்கியமான துறைகளின் செயலாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு ரிப்போர்ட் செய்யக்கூடிய அல்லது அவர் கூப்பிட்டு அவர்களை பேசக்கூடிய நிலையில் இருக்கிறார். அத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் பதில் கூறுவதற்கும் ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு வருகிறது. அது ஒரு சவால், சேலஞ்ச் என்று நான் பார்க்கிறேன். பொலிட்டிக்கலாக கட்சி கட்டமைக்கக்கூடியது, கட்சி
முதலமைச்சர்லாம் எந்த மாவட்டத்து பிரச்சனையும் இனிமேல் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ம். அதை அவர் லாவகமாக எதிர்கொள்வார் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓ. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் கூடுதல் கவனம் செலுத்துகிறார். அது எந்த பிரச்சனையும் கசப்புகளையும் தோற்றுவிக்காமல் அதை எப்படி அவர் செய்ய போகிறார் என்பது அவர் ஒரு சவாலாக இருக்கும். 50-50 கூட நீங்க சொல்ல ஒரு 75-80% சொல்லிட்டீங்க. உதயநிதி தான் இப்ப எல்லாமே பாத்துக்கிற மாதிரி. ஆமா, நிச்சயமாக 75-80% இல்லை. லெவல்ல பெரும்பாலும் கட்சி மற்றும் ஆட்சி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியவராக அவர் இருப்பார். இதுல நீக்கப்பட்ட அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் போன்றவர்கள் என்ன காரணம்? ஏதாவது வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா? அவர்கள் இப்போ ஒதுக்கி இருக்காங்க, வேற ஆல்டர்னேட் கொடுக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு ராமச்சந்திரனுக்கும் பதவி குறைவு இறக்கம் ராமச்சந்திரனுக்கும் இது பண்ணியிருக்காங்க. மனோ தங்கராஜ் பால்வளத்துறையில பல குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக வந்தன. அது ஒரு காரணம் என்று சொல்லுகிறார்கள். மாவட்டத்திலும் 1-2 நில ஆக்கிரமிப்போடு தொடர்புபடுத்தி 1-2 விவகாரங்கள் அரசல் புரசலாக வந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் அவ்வப்போது ரிப்போர்ட்டுகள் போய்கொண்டிருந்தன. முதலமைச்சருக்கு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், ஓரிரு முறை எச்சரிப்பேன், அப்புறம் நடவடிக்கை இருக்கும் என்று முதலமைச்சர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் ஊடகத்தில் வயதான 2-3 பேரை தள்ள போறான்னாங்க. அந்த மாதிரி நடக்கல. மனோ தங்கராஜை தள்ளியிருக்காங்க. மஸ்தான் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மேல அந்த புகார், உட்கட்சி புகார், அங்கே அவருக்கும் பொன்முடிக்கும் இருந்த மோதல். ஆகவே அவரை டிராப் பண்ணி நாசரை கொண்டு வர போகிறார்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அது நடந்திருக்கிறது. மனோ தங்கராஜ் விஷயத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லுகிறார்கள். ஒரு ஊடகவியலாளர் கூட அதை பதிவிட்டு இருப்பதை நான் பார்த்தேன். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வன்மையான எதிர்ப்புகளை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அவர் பலிகடாவாக ஆக்கப்பட்டாரா பாரதிய ஜனதாவை திருப்திப்படுத்துவதற்காக என்கிற கோணமும் இதில் வெளிப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இதில் லாஜிக் இல்லையா சார்? அது அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்களா என்ன? அதுதான் எனக்கு நீங்க சொல்றதுதான். பல அரசியல் ரீதியாக இங்கே எதிர்த்துட்டு அங்க சலாம் போடுகிற 1-2 நண்பர்கள் இருக்கிறார்கள் திமுகவிலேயே. எனக்கு சொல்லுகிறார்கள், பார்லிமெண்ட்ல பேசும்போது இங்கே வீரியமாக எதிர்க்கிறார்கள். அங்கே ஏன் அவ்வளவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இந்த பார்லிமெண்ட் குழு தலைவராக, மக்களவை குழு தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலுவே மை டியர் குட் ஃப்ரெண்ட் என்று தான் அமைச்சர்களை அட்ரஸ் செய்கிறாராம். அப்படி அட்ரஸ் செய்யக்கூடியது ஏதோ 1-2 பேரை சொல்லுவார்கள். அது ரொம்ப நெருங்கிய நண்பர்களை சொல்லுவது வழக்கம்தான். பாரதிய ஜனதாவோடு கட்சி ரீதியாக இல்லாவிட்டாலும் ஆட்சி ரீதியாக இணக்கமாக இருப்பது நல்லது என்கிற கருத்து முதலமைச்சரிடம் தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. சரி, இது ஒரு பக்கம். அதிமுக தரப்பில பேசிய ஒரு முக்கியமான நண்பர் என்னிடத்தில் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர். அண்மையிலே டெல்லி சென்ற முதலமைச்சர் 45 நிமிடங்கள் பிரதமரோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக மத்திய அரசோடு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தவிர அரசியல் ரீதியாகவும் 1-2 விஷயங்களை பேசியிருப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிற அவர், ராஜ்நாத் சிங் அழைத்ததிலிருந்து நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்க வேண்டும், தனித்துவமாக இதை பார்க்கக்கூடாது என்கிறார். நீங்கள் ஏன் கலைஞருடைய நாணயத்திற்கு மத்திய அரசு வெளியிடுவதற்கு அனுமதித்தது என்றாலும் மூத்த மத்திய அமைச்சரை அழைக்க வேண்டியது என்ன, அவசியம் என்ன? இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய கார்கேவை அழைக்கக்கூடாது என்று தடுத்தது எது? உங்களை அழைத்திருக்கலாமே. இல்ல சார், இது ராஜ்நாத் சிங் அழைச்சு பண்ற ப்ரோகிராம்ல ஏற்கவே இயலாது. செல்வ பெருந்தகை உட்கார்ந்து ஏற்கவே இயலாது. நீங்கள் சிறப்பு விருந்தினராக கார்கேவை அழைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன் ராகுல் காந்தியை நீங்கள் அழைத்திருக்கலாம். ஆகவே அதில் அரசியல் இல்லை என்று ஒதுக்க அதிமுக தயாராக இல்லை. அதே போல வேறு 1-2 பேரும் தயாராக இல்லை. நான் சொல்லுவது ஏதோ இது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு பார்வை, சந்தேகம். நீங்கள் அதுக்கு அழைக்கிறீங்க. மனோ தங்கராஜ் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்ல. அது முதலமைச்சர் அறிவுரை கூறினாலே போதும். சரி, அது வேற விஷயம். நான் சொல்ல வந்தது, உதயநிதி விவகாரம் கூட மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். இப்படி சில சந்தேகங்கள் இருக்கின்றன. மத்திய அரசு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட சில விவகாரங்கள், சில சிக்கலான விவகாரங்கள், அதிலே மத்திய அரசின் அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்துதான் இதில் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று அதிமுக வட்டாரத்தில் அவர்கள் சந்தேகம் கிளப்பி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மிக சுலபமாக எங்களை பார்த்து சொன்னீர்கள் அல்லவா, பிஜேபியின் பி டீம் என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் நாங்கள் கூட்டணியை உதறினோம், பிஜேபியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் எங்களை பி டீம் என்கிறீர்கள். ஆனால்
பெயரளவுக்கு மேடைகளில், பொதுக்கூட்ட மேடைகளில் மட்டும் பேசிவிட்டு டெல்லியோடு தொடர்பில் தான் திமுக இருக்கிறது என்கிறார்கள். இல்ல திமுக பவள விழா கூட்டத்துல அதிரடியா ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணார்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்ப்பதெல்லாம் வேறு. ஆ. அதுதான் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அதாவது என்னன்னா, வேறு சில விஷயங்கள்ல மத்திய அரசின் நகர்வுகள், அதன் துறையினுடைய நகர்வுகள் சரி. எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த சந்தேகங்கள் விலக முடியும். அந்த ஒரு துறை, அது இடி ஆகட்டும், ஐடி ஆகட்டும், அல்லது வேறு வரும் டிபார்ட்மெண்ட் நாட்கள்ல தெரியும்ன்றீங்க. வரும் நாட்களில் தெரியும் என்று அதிமுகவின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார். சரி. அதிமுக இப்படிப்பட்ட நகர்வுகளுக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ஓகே. காத்திருப்பதாக என்றால் ஏன்னா அவங்களுக்கு ரூட் கிளியர். அவர்கள் கூர்மையான விமர்சனங்கள் செய்வதற்கு மேலோட்டமான திமுக பிஜேபியோட எல்லாம் இணக்கமா எல்லாம் போவாது இல்ல சார். 26 வரைக்கும் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல. ஏன்னா இங்க அவங்களுக்கு இது அவங்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியிலே ஒரு நெருக்கடி வருமானால் திமுக நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அந்த நெருக்கடியிலிருந்து பிஜேபிக்கு ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அது அலட்சியப்படுத்தக்கூடிய கருத்து என்று நான் கருதவில்லை. பட் அண்ணாமலைக்கெல்லாம் வேலை எல்லாம் போயிடும் அப்படின்னா, அப்படி ஒன்று நடந்தா அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார். திரு பொன்முடி அவர்களுக்கான அமைச்சரவை மாற்றம்ன்றது அது ஒரு டீ ப்ரமோஷன் பார்க்க முடியுமா, அல்லது இது என்ன நடந்தது? ஒரு உயர்கல்வித்துறையும் வனத்துறையும் இரண்டும் ஒரு டீ ப்ரமோஷன்லாம் சொல்ல முடியாது. வனத்துறை ஆல்சோ ஒரு முக்கியமான துறை தான். ஆனால் உயர்கல்வித்துறையில் ஒரு நீண்ட காலம் அவர் அமைச்சராக இருந்தார். முந்தைய அமைச்சரவையிலும் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகத்தான் இருந்தார். ஆகவே அனுபவஸ்தர். அதே சமயம் சில சர்ச்சைகள் இப்போது எழுந்துள்ளன. நிறைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை, அல்லது ஆளுநர், வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல், இதெல்லாம் ஒரு சர்ச்சையாகவே ஆகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பொன்முடி மீது வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிலுவையில் இருக்கிற அவர் பிணையில் வந்த பிறகு அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி மாதிரியே தான் அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு வழக்கில் அவர் இன்னும் அந்த வழக்கில் இன்னும் ஒரு விடுதலை பெறவில்லை ஒரு வழக்கில். சரி. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு லோ ப்ரொஃபைல் இருக்க வேண்டும் என்று கருதி மற்றவர்களிடம் அதை செய்ய முடியாத நிலையில் அவரிடம் அது செய்யப்பட்டதா என்று ஒரு கோணம் இருக்கிறது. இதில் அது காரணமாக இருந்தால் நான் வியப்படைவதற்கில்லை. கோவிச்செழியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி பெரிய ஒரு நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு செயல் என்று நான் பார்க்கிறேன். முக்கியமாக அந்த டெல்டா ரீஜனில் இல்லை, இவருக்காகவது 3 பேர் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன். நான் பத்திரிகையிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன், என்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தேன். ஒன்று குத்தாலம் அன்பழகன், இன்னொன்று கோவிச்செழியன், இன்னொன்று துரை சந்திரசேகரன். ஆக அதில் கோவிச்செழியன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல படித்தவர், சிறந்த பேச்சாளர், எளிமையானவர், லோ ப்ரொஃபைல் பர்சன். அவருக்கு அது கொடுத்து ஒரு முதலில் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த ஒரு துறையை கொடுக்கப்பட்டிருப்பது. நான் கூட அண்மையில் ஒரு நேர்காணலில் காரசாரமாக கேட்டிருந்தேன். திருமாவளவன் துணை முதலமைச்சர் கேட்கிறார், திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்தவர், திராவிட இயக்கத்திடம் நீங்கள் முதலில் அழுத்தமாக கேளுங்கள், வலிமையான துறையை கொடுங்கள் என்று கேளுங்கள், தொழில்துறையை கொடுங்கள், மின்சாரத்துறையை கொடுங்கள், ஏன் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று தனிப்பட்ட முறையிலாவது நீங்கள் வாதாடுங்கள் என்று நான் கூறியிருக்கேன். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அவருக்கு, அதுவும் ஒரு படித்தவருக்கு உயர்கல்வித்துறையை கொடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அவர் ஒரு எளிமையானவர், அடக்கமானவர். அந்த துறையின் தன்னுடைய பணிகளின் மூலம் பெருமை சேர்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். கூடுதலா ஒரு கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள் திடீர்னு இதுக்கு மட்டும் வேகமா இதுதான் விடியல் ஆட்சி, இதுதான் குடும்பத்துக்கான விடியல் அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்றாரு. இது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. திடீர்னு உதயநிதின்ற உடனே சரியான ஒரு தனக்கு போட்டியா உதயநிதி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவரு ஃபியூச்சர்ல, அப்படி கொண்டு போனா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம மேல வந்துடலாம்னு நினைக்கிறாரோ? அப்படி இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவர் நீண்ட காலமாக எதுவும் விமர்சனம் செய்யலைன்னா, இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கு. அப்போதே கூட நான் முன்பே சொன்னேன், மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் நகர்வுகள் இருக்கும்போது அண்ணாமலை நிச்சயம் கருத்து தெரிவிப்பார். ஏன்னா அவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. முதல்ல அது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை ஆஃப் பண்ணிட்டாங்க, ஓரம் கட்டுறாங்க, படிக்க போயிட்டாங்க, படிக்க போக சொல்லிட்டாங்க, ஓரம் கட்டுறாங்கலாம் சொன்னாங்க. நிச்சயமாக அவர் மாற்றப்பட்டால், நான் அதில் ஒரு இக்கு வச்சு தான் சொன்னேன், அவர் மாற்றப்பட்டால் அதாவது அதிமுகவை நோக்கி பாஜக நகரும், அதற்கான வாய்ப்பு உருவாகும். அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். சரி, அது நடக்க போகிறதா என்பது தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு பல கருத்துக்களை திரு எச் ராஜா கூறிக்கொண்டிருக்கிறார். அதை தவிர அவர்களுக்குள்ள ரொட்டேஷன் பேசிஸில் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. நாராயணன் பண்ணுறாரு, கருநாகராஜன் பண்ணுறாரு. இன்று கூட இன்றோ திரு வி பி துரைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். ஆகவே இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை.
ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது நீங்க கேட்டதனால ஒரு சிந்தனை ஃபியூச்சர்ல வந்தது. உதயநிதினா நம்ம எளிமையா இல்ல எதிர்கொள்ளலாம்னு நான் சொல்ல நினைக்கிறேன். வரேன். நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நண்பர் அருண் ராம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எதிர்கால தமிழக பாலிடிக்ஸ் என்பது உதயநிதி, அண்ணாமலை, விஜய் என்று நகரும் என்று கூறியிருக்கிறார். அதிமுக இன்னொரு தோல்வியை தழுவுமானால் அதை நோக்கி தான் தமிழக அரசியல் நகரும் என்பது என்னுடைய பார்வை. இல்ல அப்படி நகர்ந்தால் ரொம்ப எளிமையாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு கட்டமைப்பு, பெரிய ஸ்தாபனம் இருக்கு. திமுகன்ற ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. அண்ணாமலை அப்படி மட்டும் எளிமையா என்ன முன்னேறி வந்துட முடியுமா என்ன? நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையோ என்று கருதுகிறேன். இன்னொரு தோல்வியை அதிமுக சந்திக்குமானால் என்று நான் கருத்தை சொன்னேன். சரி, இன்னொரு தோல்வியை அதிமுக சந்திக்குமானால் அதிமுக துவண்டுவிடும், சரிந்துவிடும். அதனுடைய ஆதரவு வாக்கு வங்கி பாஜகவை நோக்கி நகரும். அதன் மூலம் பாஜக பலம் பெறும். ஆகவே அது அந்த இன்னொரு தோல்வியை பொறுத்து இருக்கிறது. இன்னொரு தோல்வியை தவிர்க்க அதிமுக விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை அதிமுக செய்ய வேண்டும். அது தனி. அது குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம். நிச்சயமா அது நடக்கட்டும் சார், பார்க்கலாம். நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கமா வச்சு சொல்றீங்க, பார்க்கலாம் இதெல்லாம் நடக்குமான்றது ஒரு கனவு. இல்லை, நான் அதில் ஒரு கோணம் இருக்கிறது என்கிறேன். தமிழக அரசியல் எதிர்காலம் என்பது மூத்தவர்கள் ஒதுங்குகிற அல்லது ஓய்வு பெறுகிற நேரம். நீங்கள் அதிமுகன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைவர் வயது என்ன? 70+. சரி, இன்னும் ஒரு எலெக்ஷன் அந்த பார்ட்டி டிஃபீட்டை தாங்கலாம். என்ன நிறைய தோல்வி தாங்கியாச்சு. இன்னொரு எலெக்ஷன்ல தாங்கினால் அவ்வளவுதான். அடுத்து நடக்க போகிறது மேஜர் டெஸ்ட், ஆசிட் டெஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதை போல இட்ஸ் கோயிங் டு பி a crucial election for ADMK 2026 என்பது. அதற்கு அதிமுக மிக விரைவில் தயாராக வேண்டும். அதை எதிர்கொள்வதற்கு, வலிமையாக எதிர்கொள்வதற்கு. அதற்கு என்ன, நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒன்றிணைவது, வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது. அது நடந்தால் அதிமுக தாக்கு பிடிக்கும் அடுத்த 10 ஆண்டு கால அரசியலுக்கு. இல்லாவிட்டால் அந்த அரசியல் விமர்சகர் அருண் ராம் அவர்கள் எழுதியிருப்பது போல இளையவர்கள் கையிலான அரசியல். இதுல அவர் எழுதியிருக்கிறார், மூவரில் இளையவர் யாருன்னா அண்ணாமலை தான். ஜஸ்ட் 40. அடுத்தவர் ஒருத்தர் 48, ஒருத்தருக்கு 50 சில்லற. ஆகவே நீங்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய கருத்து அல்ல என்பதை உணர வேண்டும். இதுவெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு அனுமானமா சொல்றாங்க. அனுமானம் அல்ல, நான் சொல்ல வருவது நீங்க என்ன சொல்றீங்க, கடைசியில இப்படி தமிழக அரசியல்ல இன்னைக்கு யாரெல்லாம் தலைவர்கள் நீங்க சொல்லுங்களேன். இது அனுமானம்னு நீங்க அலட்சியப்படுத்த முடியாதுன்னு. சரி, இல்ல, நான் என்ன சொல்லுகிறேன், தமிழக அரசியல் திசை அடுத்த தலைமுறையின் கைகளில் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். அதான் இது லென்த்தா போகும். நான் நிறைய விஷயங்கள், இது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம தனியா பேசுவோம். திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம், செந்தில் பாலாஜி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், உதயநிதி துணை முதல்வராக அவருடைய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.